இந்த ஈகோ எங்க தெரியுமா கொண்டு போய் விடும்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துல தான் கொண்டு போய் விடும். அதே மாதிரி சில நேரங்கள்ல இந்த ஈகோ எங்க தெரியுமா நீங்க பண்றீங்க? இந்த ஈகோனால பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க. ஒரு பிள்ளைங்களை தூது அனுப்புறது, போய் உங்க அப்பா கிட்ட இதை செய்ய சொல்லு, போய் உங்க அம்மா கிட்ட இதை செய்ய சொல்லு. பாருங்க, எப்போதுமே கணவன் மனைவி இருவருக்குள்ளேயும் ஒரு காரியம் வரும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்? ஒரு கொஞ்ச நேரம் கோபமா இருக்கலாம், ஒரு நாள் கோபமா இருக்கலாம் தான், காரணத்தோடு இருந்தா கூட. ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய எரிச்சல் தனிய கடவுது, உங்க கோபம் தனிய கடவுதுன்னு சொல்றாரு. புறஜாதி மக்களுக்கு நம்மளால அவ்வளவு சீக்கிரத்துல அவங்கள நம்ம ஏத்துக்க முடியாது. ஆனா அது கொஞ்சம் கடினம் தான். ஆனா அவங்களுக்கே சொல்லும் பொழுது, நீங்க இருவரும் ஒரே சரீரம், மற்றவங்க என்ன எடுத்துக்கிட்டா கூட வேற தான். நீங்க இருவரும் ஒரே சரீரம், ஒரே மாமிசம். நீங்க இருவரும் ஒன்றாக கட்டப்பட்டு இருக்கிறீர்கள் சரீரத்தின் வழியாக. அப்போ இது உன்னுடைய கணவன் உனக்குரியது, மனைவி கணவனுக்குரியது. இங்க ஈகோ எங்க இருந்து இடம் வந்தது? இந்த ஈகோ என்பது பிசாசின் ஒரு ஆயுதம். உங்களுக்கு நடுவில் வச்சு உங்களை பிரிக்கிறதுக்கு தான் கிரியை செய்வான். நான் உங்களுக்கு வேதத்துல சில வசனங்களை வாசித்து காட்ட விரும்புறேன். 1 கொரிந்தியருக்கு எழுதின புத்தகம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனமும் வாசிக்கிறேன். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. புரிஞ்சுதா? நீ என்ன பெருசு, நான் என்ன சின்னசு, என் குடும்பம் எவ்வளோ பெரிய குடும்பம் தெரியுமா, எவ்வளோ வசதி தெரியுமா, நாங்கள் எப்படி வாழ்ந்து வந்தவங்க தெரியுமா, எங்களுடைய வம்சம் தெரியுமா, வரலாறு தெரியுமான்னு சொல்லி ஒரு சொந்த சரீரத்துக்கிட்ட போய் நீங்கள் வாக்குவாதம் பண்ணவே முடியாது. இந்த வாக்குவாதம் எங்கே போய் முடியும்னா, பிசாசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதா தான் முடியும். அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு மாதிரி, இப்போ இவங்க என்ன எப்போ பார்த்தாலும் எலியும் பூனையுமா இருக்கிறாங்களே, எப்போ பார்த்தாலும் ஏதாவது சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புவீங்களா மாட்டீங்களா எனக்கு தெரியாது. எனக்கென்ற ஒரு ஃபோன் இருக்குது, அதில் 2 சிம், ஒன்று கணவருடையது, ஒன்று என்னுடையது. வீட்டில் இருக்கும் பொழுது அவர் பயன்படுத்துவார், வேலைக்கு செல்லும் பொழுது நான் பயன்படுத்துவேன். இப்படிதான். அதற்குள்ள எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. எனக்கு போன்ல இல்லாம வேறு எங்கேயாவது யாராவது என்னிடத்தில் தேவையில்லாம பேச வந்தால் கூட எல்லாவற்றையும் நான் என் கணவருடைய எல்லாவற்றையுமே ஷேர் செய்து சொல்லிவிடுவேன். என்னிடத்துல எந்த ரகசியமும் தங்காது. முதல்ல இது நடந்தது இப்படி எப்படியெல்லாம் நான் பேசினேன் என்று எல்லாவற்றையும் ஒளிவு மறைவு இல்லாம சொல்லிவிடுவேன். அது போலதான் எங்கள் இருவருக்குள்ளேயும் இருக்கிறது. நீங்க எப்படி இருக்கிறீங்க? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது இல்லையா? நீங்கள் இருவரும் ஒரு சரீரம், ஒரு மாம்சம். அது மாத்திரமல்ல,